இந்த வரங்கள் எல்லாம் வரங்களை பற்றி பேசும்போது கிறிஸ்தவத்துக்குள்ள இது ஒரு பெரிய டிபேட் இருக்கு. இது ஒரு பெரிய விவாதமாவே வச்சிருக்கிறாங்க. உனக்கு என்ன வரம் கொடுத்திருக்கிறாரு, எனக்கு என்ன வரம் கொடுத்திருக்கிறாரு? உனக்கு பேய் ஓட்ட வரம் கொடுத்திருக்கிறாரா, எனக்கு நோய்களை விரட்ட வரங்கள் கொடுத்திருக்கிறாரு. சிலருக்கு அந்த வரம் இந்த வரம். சில போதகர்களை இது குறித்த தெளிவில்லாம இருக்கிறாங்க. சில போதகர்கள் கூட என்ன பண்றாங்கன்னா, இல்லையா எனக்கு கடவுள் சுகமளிக்கிற வரம் தான் கொடுத்தாரு, பிசாசுகளை துரத்துற வரம் எனக்கு கொடுக்கல, இதுக்காக வேண்டி நான் வேற ஒரு பிரசங்கர் வர வைக்கிறேன், அவருக்கு தான் பேய்களை ஓட்டக்கூடிய வரம் இருக்குதுன்னு சொல்லி இந்த வரங்கள் விஷயத்தை வரும்போது ஊழியர்கள் என்ன நம்புறாங்க, சபை என்ன நம்புதுன்னா, வரங்கள்னா அது ஊழியர்கள் மத்தியில் செயல்படும், ஊழியர்கள் மத்தியில் தான் செயல்படும் அப்படின்னு நம்புறாங்க. ஆனா ஒரு உண்மை என்னன்னா, ஊழியர்கள் மத்தியில் செயல்படுறதா இல்லையான்றது முக்கியமே கிடையாது. ஒவ்வொரு விசுவாசிகள் மூலமாக வரங்கள் செயல்படுகிறது. ஒருத்தர் சொல்றாரு, இல்லையா வரங்கள்லாம் எனக்கும் ஸ்டாப் ஆயிடுச்சு, இந்த பேய் ஓட்டுறது சுகமாளிக்கிறதெல்லாம் அப்போஸ்தலரோடு நின்று போய்விட்டது, அப்போஸ்தலர்களோடு அந்த வரங்கள் ஸ்டாப் ஆயிடுச்சு, இப்பெல்லாம் அது கிடையாது. வரங்கள் என்னைக்குமே கடவுளுடைய ஒரு காரியம் எதுவுமே அது ஸ்டாப் ஆகிறதே கிடையாது, எல்லாமே நித்தியமானது. கடவுள் ஒன்று அப்ளை பண்ணானா அது நித்தியமா அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், அது முடிவு என்பது கிடையாது. வரங்கள்ல அப்போஸ்தலரால் நின்றுச்சா இல்லையானது முக்கியம் இல்லை. வேதம் சொல்லுது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. எல்லாம் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், என் நாமத்தினாலே நோய்களை கூட என்ன செய்வார்கள், குணமாக்குவார்கள். அப்படின்னா இந்த வரங்கள் எங்க செயல்படுது, இந்த வரங்கள் எங்க அது ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா, வரங்கள் விசுவாசிகளுக்குள்ளதான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஆமென். விசுவாசிகள் மூலமா ஃபங்க்ஷன் ஆகுது. ஆனா இது எப்படி ஒரு டிசைன் பண்ணிட்டாங்கன்னா, வரங்கள் பிரசங்கியார்கிட்ட தான் வரங்கள் இருக்கும், விசுவாசிகள் மூலமா அதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது கிடையாது அப்படின்னு நம்புறாங்க. கிடையாது. ஒவ்வொரு விசுவாசிகளால பேய்களை ஓட்ட முடியும், நோய்களை குணமாக்க முடியும். ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ள இருக்கின்ற அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினால கடவுளுக்காக அவர்கள் வல்லமையோடு செயல்பட முடியும். எதுவுமே நம்புறீங்க? இந்த வரங்களை பற்றி பேசும்போது ஒருத்தருக்கு ஒரு வரம் இருக்குது, இவருக்கு இந்த வரம் இருக்குது, அவருக்கு அந்த வரம் இல்லை. ஆனா நான் நம்புறேன், எனக்குள்ள எல்லா வரங்கள் இருக்குது.